ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن استنى بسنته إلى يوم الدين أما بعد. அன்புக்குரியவர்களே, கடந்த சில வாரங்களாக தொடர் வகுப்பிலே இஸ்லாமிய வரலாற்றிலே தோற்றம் பெற்ற வழிகட்ட சிந்தனை பிரிவுகள் பற்றி பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்று சூஃபியாக்களுடைய தோற்றம். சூஃபியாக்கள் என்றால் யார்? அவர்கள் எப்பொழுது இந்த உலகத்திற்கு அறிமுகமாகினார்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் தோன்றியவர்கள் தானா, அல்லது பின்னால் தோன்றியவர்கள் தானா, அல்லது இவர்களுடைய அடிப்படை மூலாதாரங்கள் என்ன? இவர்கள் என்னென்ன கொள்கைகளின் மூலமாக, என்னென்ன சிந்தனைகள் மூலமாக அல்லது சித்தாந்தங்களின் மூலமாக கவரப்பட்டிருக்கின்றார்கள் போன்ற செய்திகளை நாங்கள் முடிந்த அளவுக்கு இந்த வகுப்பிலே பார்க்கலாம். அந்த வகையில் பார்க்கிற பொழுது முதலாவதாக இந்த சூஃபியாக்கள் என்றால் யார் என்று பார்க்கிற நேரத்திலே, இந்த சூஃபியாக்கள் என்ற பெயர் எப்பொழுது வந்தது என்று பார்க்கிற பொழுது பலவிதமான கருத்துக்கள் இந்த சமூகத்திலே காணப்படுகிறது. இந்த சூஃபியாக்களை அணுகி உங்களுக்கு ஏன் சூஃபியா என்று பெயர் சொல்லப்படுகிறது என்று கேட்டாலே பலவிதமான காரணங்களை முன்வைப்பார்கள். அதில் முதலாவது என்ன தெரியுமா? அவர்கள் சொல்லுவார்கள் அஹ்லு சுஃபா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்றாக அமர்ந்து இஸ்லாமிய கொள்கைகளை, கோட்பாடுகளை, அல் குர்ஆனை கற்றவர்களுக்கு அஹ்லு சுஃபா, திண்ணை தோழர்கள் என்று சொல்லப்படும். இப்படி சொல்லப்படக்கூடியவர்களில் இருந்து அஸ்ஸுஃபா என்ற வார்த்தையில் இருந்து தான் இந்த சூஃபி என்ற வார்த்தை வந்தது என்று சொல்வார்கள். இது முற்றிலும் பிழையான ஒரு கருத்து. அதே போன்று இவர்களிடம் கேட்டால் இவ்வாறான ஒரு காரணத்தையும் சொல்வார்கள். அஸ்ஸஃப் அல் முத்தகத்தம். எப்படி? அஸ்ஸஃப் அல் முகத்தம் அல்லது அஸ்ஸஃப் அல் முத்தகத்தம், முன் வரிசையில் நிற்கக்கூடியவர்கள், மார்க்கத்திலே முன் வரிசையில் நிற்பவர்கள், மறுமை நாளிலே முன் வரிசையில் நிற்கக்கூடியவர்கள் என்ற அந்த சொல்லில் இருந்துதான் இந்த சூஃபி வந்தது என்று சொல்வார்கள். அரபு இலக்கணப்படி பார்த்தால் கூட இவர்கள் கூறுவது முற்றிலும் பிழையானது. என்று சொன்னால் சஃப் என்ற வார்த்தையோடு ஒருவரை நாங்க ஜாயின் பண்ணினோம் என்று சொன்னால், இப்ப சொல்லுவோம் இல்லையா, ஸ்ரீலங்கி, ஹிந்தி அப்படி சொல்லுவோம் இல்லையா? அதே போன்று இந்த சஃப் என்ற வார்த்தையோடு ஒருவரை இணைத்து பார்த்தால் கூட சஃபி என்று தான் சொல்ல வேண்டும். சூஃபி என்பது பிழையானது. அப்ப இவர்களுடைய வாதம் இங்கேயே, இவர்கள் கூறக்கூடிய கருத்து இங்கேயே பிழையானது என்பதை நாங்கள் காண முடிகிறது. அதே போல மிகவும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்தாக அஹ்லுல் இஜ்தமா அல் உலமா, உலமாக்கள் அதிகமானோர்கள் இந்த கருத்தில் தான் இருக்கிறாங்க. எந்த கருத்து? சூஃப் என்று சொல்லக்கூடிய அந்த ஆடையிலே, அந்த ஆடையை கொண்டுதான் இவர்கள் பிரபல்யமானார்கள், அதனால் இவர்களுக்கு சூஃபி என்று பெயர் வந்தது என்று சொல்கிறார்கள். எங்களுக்கு தெரியும் சூஃபி என்ற ஆடை என்று சொன்னால் இன்றைக்கு பகுதிகளில் ஒரு வகையான ஆடை, கொட்டன் புடவை மாதிரிக்கு ஒரு வகையான ஆடை, ஒரு சூஃப் என்று சொல்லுவாங்க அந்த ஆடைக்கு அரபுல. அதை எங்களுக்கு இலகுவாக யாரிடம் காண முடியும் என்று சொன்னால் கிறிஸ்தவ ஃபாதரியார்கள் இடத்துல, கிறிஸ்டியன்ஸ்கிட்ட பார்க்கலும் ஒரு ஒயிட் ஒரு ஜுப்பா மாதிரி அணிஞ்சிருப்பாங்க இல்லையா, அந்த வகையான ஆடைக்கு தான் சூஃப் என்று சொல்வார்கள். அப்ப ஆரம்பத்தில் தோன்றிய இந்த சூஃபியாக்கள் இடத்துல இவ்வாறான ஆடை காணப்பட்டிருக்கிறது. அதனால் இவர்களுக்கு சூஃபி என்று வந்ததாக இவர்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள். யாரு? சூஃபிய சிந்தனையில் உள்ளவர்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏனைய இமாம்கள், இவர்களை விமர்சனம் செய்யக்கூடியவர்கள் கூட இந்த கருத்தை என்ன செய்யறாங்க? ஏற்றுக்கொள்றாங்க. அதே போன்று இன்னும் ஒரு கருத்து இருக்கிறது. அதுவும் இவர்களுக்கு சூஃபி என்ற பெயர் வருவதற்கு மிகவும் பொருத்தமான ஒரு காரணம். இதை எப்படி காரணம் என்று சொன்னால் பின்னால் இவர்களுடைய அடிப்படை மூலாதாரங்கள் என்ன என்பதை பார்க்கிற நேரத்திலே எங்களுக்கு மிகவும் தெளிவாகவே அது புலப்படும். என்ன காரணம்? யூனானியா, கிரேக்க யூனானிய மொழியிலே சோஃபியா, சோஃபியா என்று சொன்னால் அல் ஹிகம், அதாவது நுட்பம், அறிவு சார்ந்தவர்கள் என்பவர்களுக்கு சோஃபியா என்ற வார்த்தையை பயன்படுத்துவது வழக்கம். அங்கிருந்து தான் இந்த சூஃபியா என்ற வார்த்தை திரிபடைந்து அரபிக்கு வந்ததாக, இவர்களுக்கு வைக்கப்பட்டதாக இவர்கள் கூறுகிறார்கள். இவர்கள் அல்ல, இவர்களை விமர்சனம் செய்யக்கூடியவர்களும் இவர்களை சார்ந்திருந்தவர்களும் கூறுகிறார்கள். அப்ப இந்த கருத்து உண்மையானதா என்பதை பார்க்கிற நேரத்திலே, இவர்களுடைய கொள்கை கோட்பாடை எடுத்து பார்க்கிற நேரத்தில் இவர்களுடைய சிந்தனைகளில் அதிகமான யூனானிய சிந்தனைகள், கிரேக்க சிந்தனைகள், அரிஸ்டோட்டலுடைய சிந்தனைகள், பிளாட்டோவுடைய சிந்தனைகள், சாக்ரட்டிஸுடைய சிந்தனைகள் கலந்து மிக்ஸாக இருப்பதை எங்களுக்கு காண முடிகிறது.
அப்ப இப்படியான காரணங்களினால் தான் இவர்களுக்கு சூஃபியா என்று பெயர் வருது. ஏன் இவர்களுக்கு சூஃபியா என்று பெயர் வந்தது என்று பார்க்கிற நேரத்திலே 2 மிகவும் பொருத்தமான காரணம். ஒன்று, இவர்களுடைய ஆடை, சூஃப் என்று சொல்லக்கூடிய ஆடையில் இவர்கள் பிரபல்யம் அடைந்தார்கள். 2, யூனானிய மொழியில் இருக்கக்கூடிய சோஃபியா என்ற வார்த்தை பின்னால் திரிஃபடைந்து சூஃபியா என்று இந்த சமூகத்திலே அறிமுகப்படுத்தப்பட்டு இவர்கள் அதிலே என்ன செஞ்சு கொண்டாங்க, தனக்கான ஒரு வார்த்தையாக அடையாளமாக இவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் என்பதை எங்களுக்கு காண முடிகிறது. அடுத்ததாக, இப்ப இந்த சூஃபியா என்றால் யாரு? ஆடை அணிஞ்சவங்க எல்லாருமே இந்த சூஃபியாக்கள் தானா என்று பார்க்கிற இடத்துல இல்ல. இந்த சூஃபியா என்று சொன்னால் இவங்களுக்கு ஒரு டெபினேஷன் உண்டு, இவங்களுக்கு ஈக்கணும். இவர்கள் தான் சூஃபியாக்கள். இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் சொல்லுகிற நேரத்திலே சொல்றாங்க, அத்தஸவுஃப், சூஃபியா இந்த தஸவுஃப் கொள்கை இருக்கிறதே, தரீக்கத்துன் கான இப்திதாஉஹா அஸ்ஸுஹ்தல் குல்லி, முற்றிலும் துறவரம். இந்த தரீகா, இந்த சூஃபியாக்களுடைய ஆரம்ப நிலை என்ன தெரியுமா? முற்றிலும் துறவரம், எல்லாவற்றையும் துறந்து வாழுதல். இபாதத்துக்கள், அதாவது அதிகமாக இபாதத்துக்கள் செய்கின்ற நோக்கிலே உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வகையான ஆசைகள், கணவன் மனைவியாக இருக்கட்டும், மனைவி பிள்ளைகள், அவருடைய சொத்துக்கள், அவர்களுடைய செல்வங்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் துறந்து ஒரு மலையோரத்திலோ ஒரு காட்டிலோ அல்லது ஒரு மலை குகைக்குள்ளோ சென்று முற்றுமுழுதான ஒரு துறவர வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தார்கள். இதுதான் இவருடைய ஆரம்பமே. சூஃபியாக்களுடைய ஆரம்பம் முற்றிலும் துறவரம். அப்படி இருந்தவர்கள் சும்ம தரஹஸல் முன்தஸிபூன இலைஹா பிஸ்ஸமா வர்ரக்ஸ், எப்படின்னு சொன்னால் பின்னால் கொஞ்சமா வார நேரத்துல ரக்ஸ் சமா போன்றவை, ரக்ஸ் சமா என்று சொன்னால் எப்படின்னு சொன்னால் எங்களுக்கு தெரியும், அதாவது எல்லாமே காதால் கேட்கிறது, உள்ளத்தால் அறிகிறது, இவர்களுக்கான ஒரு ஹல்காக்கள், ஜிக்ர் மஜ்லிஸ் போன்றவைகள், இதன் மூலமாக இவர்கள் என்ன செஞ்ச ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னால் ஒரு தனித்தன்மை பெற்றவர்களாக மாறுறாங்க. அப்போ இந்த சமா யாருக்கிட்ட இருக்கும்? இந்த ரக்கஸ் என்று சொல்லக்கூடிய இந்த சிஃபத்துக்கள், இந்த பண்புகள் யார்கிட்ட இருக்கும் கேட்டா எல்லாரும் சொல்லுவாங்க இது சூஃபியாக்களுடைய பண்பு. இப்ப நான் சொல்றோம் இல்லையா, சூஃபியாக்கள் யாரு? ஜிக்ர் மஜ்லிஸ் போடுவாங்க, ஹல்காக்கள் பண்ணுவாங்க, அதே போல தியானத்துல இருப்பாங்க, கஷ்ப பத்தி பேசுவாங்க, இல்ஹாமிய அறிவு, எனக்கு உதித்த ஒரு அறிவு, லௌஹுல் மஹ்ஃபூத் போன்ற லௌஹுல் மஹ்ஃபூத் இதிலே இருக்கக்கூடிய அறிவுகளை, இரகசியங்களை கூட இவர்கள் கஷ் மூலமாக பெற்றுக்கொள்வார்கள் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. இதன் மூலமாகத்தான் இவர்கள் பிரபல்யம் அடைந்தார்கள் என்பதாக இப்னுல் ஜௌசி ரஹ்மத்துல்லாஹ், ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா அல்ல, இப்னுல் ஜௌசி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் இந்த வரைவிலக்கணத்தை குறிப்பிடுகிறார்கள். அதே நேரத்தில் எங்களுக்கு பார்க்க முடிகிறது, இதன் மூலமாக இவர்கள் ஆரம்பத்தில் இவர்கள் ஜுஹுதல் குல்லி, முற்றிலும் துறவரமாக இருந்தாலும் பின்னால் செல்ல 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 இவர்களுடைய அந்த சிந்தனையிலே பல தத்துவங்கள், பல கலாச்சாரங்கள் உள்நுழைந்து இவர்கள் முற்றிலும் இஸ்லாத்துக்கு வேறுபட்ட வணக்க வழிபாடுகளில் வேறுபட்ட கோணத்திலே இவர்களுடைய வணக்கங்களையும் இவர்களுடைய செயற்களையும் ஆக்கி கொண்டாங்க. இபாதத் செய்ய வேண்டும் என்ற ஒரு ஒற்றை நோக்கத்திற்காக வேண்டி இந்த உலகமும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவர்களும் என்னுடைய இந்த வணக்க வழிபாடுக்கு முற்றிலும் தடையாக இருந்துவிடக் கூடாது என்று ஒரே சிந்தனையிலே இபாதத்துக்காக வேண்டி மலைகளிலும் காடுகளிலும் குகைகளிலும் ஒளிந்து, அதாவது ஒளிந்து என்று சொன்னால் அங்க சென்று மக்களை விட்டு தூரமாகி இபாதத்துக்களில் ஈடுபட்டவர்கள் பின்னால் காலம் செல்ல 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 இபாதத்துக்களையே விட்டு விட்டாங்க. வெறும் தியானம், தொழுகை இல்ல, வெறும் தியானம், முற்றிலும் துறவரம். அப்ப இறைவனை இவர்கள் மனக்கண்ணால் பார்த்தாலே போதும் இவர்கள் இறைவனை அடைந்து விட்டார்கள் என்ற ஒரு கான்செப்டுக்கு பின்னால வந்துருவாங்க. அப்ப ஆரம்பத்தில் இவர்களுடைய கோட்பாடு என்பது ஜுஹுது, பின்னால் இவர்களுடைய கோட்பாடு என்பது பித்அத் ஆரம்பித்து ஷிர்க் வரைக்கும் செல்லுகிறது என்பதாக இப்னுல் ஜௌசி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் இவர்களை பற்றி குறிப்பிட்ட நேரத்திலே குறிப்பிட்டு காட்டுறாங்க. சரி, அடுத்ததாக பார்க்கிற நேரத்துல இந்த சூஃபியாக்களை பற்றி பார்க்கிற நேரத்தில் இவர்களுக்கு என்னென்ன பெயர்கள் இந்த சமூகத்திலே காணப்படுது என்று பார்க்கிற நேரத்துல முதலாவதாக அசூஃபியா, இது எல்லாருக்குமே தெரியும். ஏன் சூஃபியா என்று இவர்களுக்கு சொல்லப்படுது என்று பார்த்தால், இந்த சூஃப் என்ற ஆடையை இவர்கள், அந்த ஃபாதரிமார் ட்ரெஸ் கோட் உண்டு இது இல்லையா, கிறிஸ்டியன்ஸ் ஃபாதரிமார், அதே மாதிரி ஆடைகள் அணிவாங்க. இப்ப கூட நீங்க போய் கூகுள்ல சர்ச் பண்ணி பார்க்கணும், துருக்கி போன்ற நாடுகள், அதே போல சிரியா, பிலிஸ்தீன் போன்ற, அதாவது இஸ்ரேல் போன்ற நாடுகள்ல என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், இந்த சூஃபிய சிந்தனையில் இருக்கக்கூடிய இந்த பலஸ்தீன் போன்ற நாடுகள் எல்லாம் அதிகமாக என்ன இருக்குது, சூஃபிய சிந்தனை காணப்படுகிறது. அப்ப அந்த நாட்டுல போய் பார்க்கிற நேரத்துல அவருடைய ட்ரெஸ் கோடே ஒரு வித்தியாசமாக இருக்கும். தன்னை ஒரு வழி என்று பேசக்கூடியவர்கள், தன்னை சூஃபிய சிந்தனையாளன் என்று பேசக்கூடியவர்களோட ட்ரெஸ் கோடே இந்த ஃபாதரியார்களுடைய ட்ரெஸ் கோடுகளுக்கு ஒப்பானதாக இருக்கும்.
அடிப்படை எங்கன்னு சொல்லி பார்த்தா இந்த நஸ்ரானிய யூனானிய சிந்தனையில இருந்தா இந்த ட்ரெஸ் கோட கூட அவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க, தனக்கானதாக மாற்றிக்கொண்டார்கள் என்பதை எனக்கு பின்னால் மெதுவாக பார்க்கிற இடத்துல எனக்கு விளங்கும். சரி, அடுத்தது இவர்களுக்கு இன்னொரு பேர் இருக்குது, அர்பாபுல் ஹகாயிக். அர்பாபுல் ஹகாயிக் என்று சொன்னால் என்ன என்று பார்க்கிற நேரத்திலே நாங்க சென்ற வகுப்புகள்ல கூட பார்த்திருக்கிறோம். இவர்கள் மார்க்கத்தை இரண்டு வகையாக பிரித்து நோக்குவார்கள். ஒன்று இல்மு ஷரியா, இன்னொன்று இல்முல் ஹகாயிக். இல்மு ஷரியா என்று சொன்னால் என்ன தெரியுமா? வெளிரங்கமாக மார்க்கத்தை பார்ப்பது, மார்க்கத்துடைய சட்ட திட்டங்களை வெளிரங்கமாக பார்ப்பது. நோன்பு இருக்குது, ஜகாத் இருக்குது, அதே போல தொழுகை, ஹஜ்ஜி, இப்படியான வெளிரங்கமான இபாதத்துக்களை மட்டும், அதாவது சுருக்கமாக சொன்னால் இஸ்லாமிய சட்டங்களை பின்பற்றக்கூடிய ஷரியத்தை தான் இவர்கள் என்ன செய்யறாங்க, இல்மு ஷரியா, ஷரியத் சார்ந்த அறிவு என்பதாக பார்க்கிறாங்க. இன்னும் ஒன்று இருக்கிறது, இல்முல் ஹகீகத். இந்த ஹகீகத் என்று சொன்னால் என்ன தெரியுமா? வெறுமனே இந்த வெளிரங்கமான மார்க்கம் சொல்லக்கூடிய வெளிரங்கமான விடயங்களை பின்பற்றினால் மட்டும் போதாது, நாங்க உள்ளுக்கு இறங்கி பார்க்கணும், இறைவனை பார்க்க வேண்டும், மலக்குமார்களை பார்க்க வேண்டும். ஹகீகத் என்று சொன்னால் மறைவான ஒரு நுட்பம், ஒரு இரகசியம், அது ஒரு அடிப்படை, ஒரு பேஸ நாங்க பார்க்கணும். அப்ப அல்லாவே டைரக்டா போய் என்ன செஞ்சிருவாங்க, இவங்க கஷ்வின் மூலமாக லவ்ஹுல் மஹ்ஃபூத பார்ப்பாங்க, இறைவனை மனக்கண்ணால் பார்ப்பார்கள், மலக்குமார்களை சந்திப்பார்கள், நபிமார்களை சந்திப்பார்கள். இப்படியான ஹகீகத்தை இவங்க உணர்வாங்க. அப்ப உணர்றதுக்கு இவங்க பயன்படுத்தக்கூடிய அந்த மீடியம் தான் என்னது, இவர்களுடைய தியானம். இந்த தியானம் கான்செப்ட் எங்க இருந்து வருது? துறவர சிந்தனை. இன்னைக்கு நாங்க பார்க்கிறோம் இந்துக்கள் இடத்துல தன்னை ஒரு ஒரு சாமி என்று சொல்வார்கள் இல்லையா? சாமி என்று சொன்னால் கூட சாதாரணமாக கோயில்கள்ல வணக்க வழிபாடுகளில் ஈடுபடக்கூடியவர்கள், கோயிலுடைய பரிபாலனங்களை செய்யக்கூடியவர்கள் அல்ல, துறவரத்தில் ஈடுபடக்கூடிய முனிவர்களாக இவர்களை பார்க்கிறார்கள். அதான் அந்த கான்செப்ட் தான் இங்கேயும் மிகுது. யாரையும், மக்களை விட்டு, குடும்பத்தை விட்டு, பிள்ளைகளை விட்டு தூரமாக காடுகளுக்கு சென்று ஒரு துறவர லைஃப் ஒன்று வாழ்றது, அப்படியே தியானம் செய்யறது, ஜிக்ர் செஞ்சு 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 ஒரு மயக்க நிலை, ஒரு ஃபனா என்ற நிலையை அடைஞ்சு அவர்கள் இறைவனை பார்த்து அப்படியே பூரிப்படைவாங்க. அவர்களுடைய அந்த மகிழ்ச்சி, அவர்கள் ஒரு ஹெப்பியாக மாறணும் என்று சொன்னால் இவர்களுக்கான சில வழிகள் இருக்குது. எது ஹெப்பின்னு சொல்லி கேட்டால் அதுல ஒரு விஷயம் தான் இந்த இல்ஹாம், அதே போல இந்த கஷ்ஃபு, இந்த தியானத்துக்கு பெய்த்து இப்படியான இரகசியங்களை இந்த அவர்களுடைய கஷ்ஃபின் மூலமாக பார்க்கிறது. சரியா? அப்ப ஹகீகத் என்று சொன்னால் இவர்களுக்கு இன்னொரு பெயர் என்னது? அர்பாபுல் ஹகாயிக். ஏன் இந்த பெயர் வந்தது? இவர்கள் இல்முல் ஹகீகா, நீங்க செய்யறதெல்லாம் வணக்க வழிபாடுகள் கிடையாது, நாங்க அந்த மார்க்கத்திற்குள்ளால் பெய்து இறைவனை பார்க்கிறோம், நபியை பார்க்கிறோம், மலக்குமார்களை சந்திக்கிறோம், அதில் நாங்கள் பூரிப்படைகிறோம், அதில் மூலமாகத்தான் சத்திய மார்க்கத்தை புரிந்து கொள்கிறோம் என்று சொல்றாங்களே, அதனால் இவர்களுக்கு பேர் என்னது? அர்பாபுல் ஹகாயிக். அதே போல இன்னொரு பேர் இருக்குது, அல் ஃபுகரா என்று சொல்லி. ஃபுகரா என்றால் என்னது? ஒரு ஏழை, ஏழையிலும் மிகவும் ஒரு ஏழையான ஏழ்மை தன்மை. அப்ப இந்த ஃபுகரா என்ற பேர் ஏன் வந்துச்சு என்று சொன்னால், ஜுஹுத், துறவரம் என்று சொன்னால் தொழிலும் செய்ய மாட்டாங்க, சம்பாதிக்க மாட்டாங்க, குடும்பத்தை பார்க்க வேண்டும் என்ற சிந்தனை இல்ல, அதே போல குடும்ப உறவினர்களை பார்க்க வேண்டும் என்று தேவையில்லை, மனைவிக்கு உணவளிக்க வேண்டும் என்று தேவையில்லை, தன்னை ஒரு சிறந்த முறையிலே ஒரு சமூகத்திலே சிறந்த ஒரு ரெஸ்பெக்டட் லைஃப் ஒன்று சொல்லிட்டு தேவையில்லை. ஒரு துறவரம், தன்னை ஒரு பற்றற்ற நிலையிலே இவங்க என்ன செஞ்சிருவாங்க, ஒரு ஒரு துறவர வாழ்க்கையை வாழ்வதனால இவர்கள் பெரும்பாலும் ஏழையர்களாகத்தான் இருப்பார்கள். அந்த நேரத்தில் நான் சொல்றது அந்த நேரத்தில் இருந்த சூஃபியாக்கள். இந்த நேரத்தில் உள்ள சூஃபியாக்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் மல்டி பில்லியனர்ஸ், சரியா, லக்ஸரி லைஃப் வாழக்கூடியவங்க, சொசைட்டில ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஃபுல் ரிச் லைஃப் வாழக்கூடியவங்க யாருன்னு சொல்லி பார்த்தால் நீங்க இந்தியா, இலங்கை, பாகிஸ்தான் போன்ற பகுதிகளில் பார்க்கலும் சூஃபியாக்கள். இவர்களுக்கு பின்னால என்ன புழங்குதுன்னு சொல்லி பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல்லி மணி மைண்டட் தான் இவங்களுடைய கான்செப்டே. சரியா? நான் ஆரம்பத்துல உள்ள சிந்தனையை நான் சொல்றேன். இவர்களுக்கு பஸ்ராவுல சூஃபியாக்களுக்கு ஒரு பெயர் தான் ஃபுகாரா என்று சொல்லி சொன்னாங்க. அதே போல ஷக்ஃபத்தியான்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்குது. ஏன் ஷக்ஃபத்தியான்னு சொல்லி பார்க்கிற நேரத்துல அதாவது குராசான் பகுதி, இப்ப இருக்கக்கூடிய குராசான் சொன்னால் ஆப்கானுக்கு அங்கால ஈராக் பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் குராசான். இப்ப இந்த குராசானை பத்தி பார்க்கிற இடத்துல குராசான்ல ஒரு குகை, இந்த குகைக்கு பேர் ஷக்ஃபத். அந்த பகுதிகளில் இருந்த சூஃபிய சிந்தனையாளர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? தன்னுடைய குடும்பத்தை, பிள்ளைகளை எல்லோரையும் விட்டுட்டு மஸ்ஜிதுகள்லாம் வணக்கம் செய்யறதுக்குள்ள இடமே இல்லை,
இவர்கள் மஸ்ஜித் எல்லாம் வணக்கம் செய்யறதுக்கான இடமாக பார்க்கிறதே இல்ல. எங்க பெய்த்துருவாங்க? மலை அடிவாரத்துக்கு பெய்த்துருவாங்க. மலை அடிவாரத்துக்கு பெய்த்து அந்த ஷக்ஃபத் என்ற மலைக்கு பெய்த்து அந்த மலை அடிவாரத்துல தான் அவர்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லி இபாதத்துகள்ல ஈடுபடுவாங்க. அதனால அந்த நேரத்தில் உள்ள சூஃபியாக்களுக்கு ஷக்ஃபத்தியா என்ற பெயரும் இருந்தது. அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்கள் இது இது 3-4 பேர்களை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. இது ஒரு மஷ்ஹூரான பிரபல்யமான ஒரு பெயர். சரி, அப்படி பாக்குற நேரத்துல இப்ப நாங்க நினைச்சிடக்கூடாது சூஃபியா சிந்தனை என்று சொன்னாலே ஜுஹுத் தானா? அப்ப ஜுஹுத் என்றது இஸ்லாத்திலே சிறந்த ஒரு இஸ்லாம் போற்றக்கூடிய ஒரு விஷயம் தானே. அப்ப இந்த சூஃபியாக்கும் ஜுஹுதுக்கும் என்ன டிஃபரெண்ட் என்றதை நாங்க சரியா விளங்கிக் கொள்ளணும். அதை ஒரு ஹதீஸ் மூலமாக எங்களுக்கு தெளிவாகவே என்ன செஞ்சு கொள்ளலாம், புரிஞ்சு கொள்ளலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ்ல எப்படி என்று சொன்னால், இந்த ஹதீஸ் இப்னு மாஜா போன்ற கிரந்தங்கள்ல பதிவாகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு தோழர் வருகிறார். எப்படின்னு சொன்னா, அதன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜுலுன், ஒருவர் வந்து ஃபகால யா ரசூலல்லாஹ் துல்லனி அலா அமலின் இதா அன அமில்துஹு அஹப்பனி அல்லாஹு வ அஹப்பனி அன்னாசு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ஒருவர் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ் எனக்கு ஒரு செயலை கற்பித்து தாருங்கள், அந்த செயலை நான் செய்வேன் என்று சொன்னால் என்னை இறைவன் அல்லாஹ்வும் நேசிக்க வேண்டும், என்னை சுற்றியுள்ள மக்களும் என்னை நேசிக்க வேண்டும், அப்படியான ஒரு அமலை சொல்லித்தாங்க யா ரசூலுல்லாஹ் என்று சொல்ற நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இஸ்ஹத் ஃபி துன்யா. எப்படி சொல்றாங்க? இஸ்ஹத் ஃபி துன்யா யுஹிப்புக்கல்லாஹ் வஸ்ஹத் ஃபீமா ஃபி ஐதின் நாஸ் யுஹிப்புக்கன் நாஸ். அப்ப என்ன சொல்றாங்கன்னு சொன்னால், இந்த உலகத்திலே நீ பற்றற்றவனாக இரு, இந்த உலகத்திலே பெருமளவு ஆசையை கொள்ளாதே, யுஹிப்புக்கல்லாஹ், இந்த நேரத்தில் அல்லாஹ் என்ன செய்வான்? உன்னை நேசிப்பான். அதே போன்று இஸ்ஹத் ஃபீமா ஃபி ஐதின் நாஸ், மக்களுடைய கரங்களில் என்ன இருக்கின்றனவோ அதிலே நீ ஆசையற்றவனாக இரு, அந்த நேரத்தில் மக்களும் என்ன செய்வாங்க? உன்னை நேசிப்பார்கள். அப்ப இந்த என்ற மனிதன் என்பவன் நாங்க யாரு? நாங்க யார்? அபுனா உல் ஆஹிரா, ஆஹிராவை நம்பி வந்தவர்கள். உலக வாழ்க்கை என்பது எமக்குரியது அல்ல. அதாவது நாங்க உலகத்தோடு வாழ்ந்து மரணித்து விட்டால் இந்த லைஃபே டோட்டலா முடிஞ்சிருமான்னு கேட்டா இல்ல. இந்த மரணத்துக்கு பின்னால் தான் எங்களுடைய ரியல் லைஃபே ஸ்டார்ட் ஆகுது. இதுதானே இஸ்லாமிய கோட்பாடு. அப்ப ஆஹிராவுல அங்க போயிட்டு நல்லது கெட்டதெல்லாம் விசாரிச்சதுக்கு பின்னால சுவனம் என்ற ஒரு கான்செப்டை இறைவன் வைத்திருக்கிறானே. அப்ப இந்த உலகம் தான் எல்லாமே, இந்த உலகத்தோடு எல்லாமே சென்று எல்லாமே தேடுறது, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் தேடி 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 ஹுப்பன் ஜம்ஆ, இறைவன் என்ன செய்யறான்? ஒரு கேவலமாக பயன்படுத்தக்கூடியது ஹுப்பன் ஜம்ஆ. அவ்வளவு அதாவது ஒரு அன்பென்று சொல்றதை பார்க்க ஒரு பேராசை, அவான்னு சொல்லுவோம் இல்லையா, நப்சு ஹம்மாராவுடைய ஒரு செயற்பாடு தான் இது. ஹுப்பன் ஜம்ஆ, அளவு கடந்த ஆசை, அளவு கடந்து தேடுதல், அளவு கடந்து சம்பாதித்தல். சம்பாதிக்கிறது தவறல்ல, அதாவது ஆஹிராவை மறந்து மார்க்கம் சொல்லக்கூடிய வரையறைகளை மறந்து அப்படி தேடுவது இந்த மாதிரியான செயல்களை விட்டு விட்டு உன்னிடம் எது இருக்கிறதோ, உனக்கு இறைவன் எது கொடுத்திருக்கிறானோ அதை மட்டும் போதுமாக வைத்துக் கொண்டு இந்த உலக வாழ்க்கையை இறைவனும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கற்பித்து தந்த வழியிலே வாழ்வது, இதுதான் ஜுஹூத். அதே போன்று இஸ்ஹத் ஃபீமா ஃபி ஐதின் நாஸ், மக்களுடைய கரங்களில் இருக்கக்கூடிய விடயம் இருக்கிறது தானே. என்னிடம் இருப்பது உங்கள்கிட்ட இருக்காது, உங்கள்கிட்ட இருக்குது என்னிடம் இருக்காது. ஆனால் என்னிடம் எது இருக்கின்றதோ அதனை வைத்து என்னுடைய வாழ்வை வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். கனாஅத், போதும் என்ற ஒரு தன்மை நபிமார்களுடைய மிக முக்கியமான ஒரு தன்மை. சஹாபாக்கள் இந்த மிக முக்கியமான ஒரு பண்பு என்ன தெரியுமா? பாருங்களே, அவர்கிட்ட அப்படி ஒரு லைஃப் உண்டிக்குதே, அவர்கிட்ட அப்படி கார் உண்டிக்குதே, அவர்கிட்ட அவ்வளவு சல்லிக்குதே, கொஞ்சம் போய் கேட்போமே. அப்ப அடுத்தவர்களை பார்த்து அடுத்தவர்களிடம் தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்ய நினைக்கும் தன்மையை விட்டு விட்டு வாழ்வதுதான் இந்த பற்றற்ற தன்மை என்று சொல்லி இந்த ஹதீஸ்ல எங்களுக்கு புரிய வருது. அப்போ சொல்வார்கள், அஸ்ஸுஆல் ஸுல்லுன், எதுக்கெடுத்தாலும் அடுத்தவர்களையே எதிர்பார்க்கிறது, எதுக்கெடுத்தாலும் இன்னொருவரையே நாங்க டிபெண்ட் பண்ணி இருக்கிறது. எனக்கு ஏதாவது ஒரு தேவை வந்தா அடுத்தவர்கள்ட்ட பேசாச்சு, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களே, ஏதாவது கொஞ்சம் தாங்களே, இவ்வளவு கஷ்டமாயிக்குது. உன்னிடம் இருப்பதை வைத்து அதனை நாங்க சோல்வ் பண்ண இயலுமான்னு பார்க்கணும். எனக்கிட்ட இருக்கிறத வச்சு என்னுடைய லைஃப் நான் ரன் பண்ண முடியுமா, என்னிடம் எது இருக்கிறதோ அதனை வைத்து என்னுடைய வாழ்வை வாழ முடியுமா என்று பார்க்க வேண்டும்.
அதை விட்டுட்டு எதுக்கு எடுத்தாலும் இன்னொருத்தரை டிபெண்ட் பண்றது இருக்குது, இதை நீங்க செய்யாதீங்க. இதுதான் பற்றற்ற தன்மை என்பது ஹதீஸ்ல சொல்றாங்க. ஆனால் இந்த சூஃபியாக்கள் சொல்லக்கூடிய ஜுஹுத் என்றது இதல்ல, முற்றிலும் துறவரம். இப்னுல் ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அவங்க எப்படி சொல்றாங்க, கானத் அது தரீகத்துன் பிதாயத்துஹா, அதோடைய ஆரம்பம் எப்படி இருந்தது, அஸ்ஸுஹுதல் குல்லி, முற்றிலும் துறவரம். எனக்கு குடும்பமும் வானாம், எனக்கு பிள்ளைகளும் வானாம், எனக்கு உறவினர்களும் வானாம், எனக்கு ஊரும் வானாம், எனக்கு பள்ளிவாசலும் வானாம். நான் போய் இருக்கக்கூடிய இடம் எது, மலையடிவாரங்கள், காடுகள், மேடுகள், இதுல போய்த்து நான் அல்லாஹ்வை தியானம் செய்து கொண்டிருக்க போறேன். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோ சஹாபாக்களோ காண்பித்து தரவே இல்லையே. இதைத்தான் சொல்லுவார்கள் அஸ்ஸுஹுத், அஸ்ஸுஹுத் அல் மஸ்மூம், பழிக்கப்பட்ட கேவலமான ஒரு ஜுஹுத் தான் இது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்களா இல்லையா, நான் திருமணம் முடித்திருக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்களை பாருங்களேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிள்ளைகள் இல்லையா, பிள்ளைகளையும் தன்னுடைய குடும்பத்தையும் பராமரிப்பது ஒவ்வொரு முஃமின் மீது கடமையே. ஒரு சமூகத்திலே சிறந்த ஒரு லைஃப் வாழ்றது என்றது அது கட்டாய கடமையே. ஒரு முஃமின் தன்னை இழிவுபடுத்திக் கொள்ள மாட்டான். தன்னுடைய ஆடைகள், தன்னுடைய செயற்பாடுகள், தன்னுடைய குடும்ப உறவினர்களோடு அவர்கள் பழகுகின்ற விதம், சமூகத்தாரை அனுசரித்து போகக்கூடிய விதம், அடாப்ட் பண்ணி கொள்ளணுமா? இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய, இந்த சமூகம் எனக்கு எதனை கற்பித்து தருகிறதோ அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய நல்ல பழக்கங்களை நாங்கள் அடாப்ட் பண்ணி கொள்ளணும். அத்தகையுஃப் பில் முஜ்தமான்னு சொல்வார்கள் இல்லையா, அதெல்லாம் மிகவும் சிறந்த பண்பு. அப்போ நாங்க இப்படி பார்க்கிற நேரத்துல இந்த கோட்பாடை இந்த சூஃபியாக்கள்கிட்ட இல்லையே, முற்றிலும் துறவரம், எல்லாத்தையும் துறந்துட்டு இவர்கள் வேறு ஒரு வழிக்கு செல்வதாக இருந்தால் இது பழிக்கப்படக்கூடிய ஒரு ஜுஹுத். சூஃபியாக்களுக்கும் ஜுஹுதுக்கும் இடையில ஒரு சம்பந்தமும் கிடையாது. முற்றிலும் துறவரம் என்பது வேறு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய பற்றற்ற தன்மை, போதுமென்ற மனதோடு வாழுங்கள் என்று சொல்லக்கூடிய கான்செப்ட் வேறு என்பதை நாங்க புரிஞ்சுக்கொள்ளணும். அதே போல இவர்களுடைய மூலாதாரங்கள் என்னன்னு சொல்லி பார்க்கிற நேரத்துல, மூலாதாரங்களை பார்ப்பதற்கு முன்னால் ஒரு ஓரிரு நிமிடங்கள்ல இதை நாங்க பார்த்துடலாம். இந்த சூஃபியா என்ற கான்செப்ட் எப்ப தோன்றது என்று பார்க்கிற நேரத்திலே இவர்களுடைய உலமாக்களை சொல்றாங்க, இந்த சூஃபியா என்ற வார்த்தையோ இந்த கான்செப்டோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலோ அல்லது சஹாபாக்களுடைய காலத்திலோ கிடையாது. எங்க இருக்கிறது என்று பார்த்தால் அல் ஹிஜ்ரி அஸ்ஸானி, 2ஆம் நூற்றாண்டுடைய பிற்பட்ட காலத்துல தான் என்ன செய்து இந்த கான்செப்டே வருது என்பதாக தெளிவாகவே சொல்றாங்க. யாரு சொன்னது? இப்ப கேட்டா சொல்லுவாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை தான் இது, சஹாபாக்களுடைய வாழ்க்கை தான் இதுன்னு சொல்லுவார்கள். ஆனால் இவர்களே போற்றக்கூடிய சூஃபியாக்களில் மிகவும் முக்கியமான இமாமாக பார்க்கப்படக்கூடிய அஸ்ஸிராஜ் அத்வாசி என்று சொல்லக்கூடியவர், இவர் யாருன்னு சொல்லி கேட்டா யாரு? சூஃபியாக்களில் மிகவும் முக்கியமான ஒரு இமாம். இவர் என்ன சொல்றாரு, லம் நஸ்மா பிதிக்ரி சூஃபியா ஃபி அஸ்ஹாபி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ரிதுவானுல்லாஹி அஜ்மஈன் வலா ஃபீமன் கான பஅதஹும், ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலும் இல்ல, சஹாபாக்களுடைய காலத்திலும் இல்ல, தாபியங்களுடைய காலத்திலும் இல்ல, இவர்களுக்கு பின்னால் வந்த காலம், அதாவது தபஅத் தாபியங்களுடைய காலம், 3ஆம் நூற்றாண்டு அதனுடைய ஆரம்ப பகுதி, 2ஆம் நூற்றாண்டுடைய மிகவும் கடைசி பகுதியில தான் இந்த பெயரே காணப்படுது. அப்ப தாபியங்களுடைய ஆரம்ப காலத்துல இவர்களுக்கு என்ன பெயர்? அல் உப்பாத், அஸ்-ஸுஹாத். அப்புறம் அவர்கள் அதிகமாக வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டாங்க, அதிகமாக துறவரத்தில் இருந்தார்கள். இப்படித்தான் அவருடைய ஆரம்பம் இருந்தது. நல்லா விளங்கிக் கொள்ளணும், ஆரம்ப சூஃபியாக்கள்ல சிக்கல் இல்லை. இவர்கள் முற்றிலும் வணக்கத்தில் ஈடுபடக்கூடியவர்கள். மக்களோட இருந்தால், சமூகத்தோட இருந்தால், எனக்கு வணக்க வழிபாடுகளில் ஈடுபட கஷ்டமாக இருக்கிறது என்ற ஒரு நோக்கத்திற்காக மலையடிவாரத்திலே காடுகளுக்கு சென்று அங்க இபாதத்துக்களை செய்தார்கள். உப்பாத் மிகவும் வணக்கம் செய்யக்கூடியவன். அதே போல அஸ்-ஸுஹாத் பற்றற்ற தன்மை, இவருக்குண்டா லைஃப்ல பெருசா ஆசையே இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு தன்மையில தான் இருந்தாங்க. ஆனால் பின்னால் தான் இவர்களுடைய பிதஅத்துகளும் ஷிர்க்குகளும் ஆரம்பிக்குது. அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலோ சஹாபாக்களுடைய காலத்திலோ தாபியன்களுடைய காலத்திலோ இந்த சூஃபியாக்களுக்கு இடமே இல்லை. பின்னால் தான் இந்த கான்செப்டே தோன்றுது என்பதை நாங்க தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். அப்போ இந்த சூஃபியா சிந்தனை எங்க முதலாவதாக தோன்றுது என்று பார்த்தால் ஈராக்ல கூஃபா என்று சொல்லக்கூடிய பகுதியில தான் முதலாவதாக தோன்றுவதாக இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், ஷேக் இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி அவங்க என்ன சொல்றாங்க, அவ்வலு ما ظهرت الصوفية من البصرة وكان في البصرة من المبالغة في الزهد والعبادة والخوف. அப்ப பசராவுல தான் என்ன செய்யுது இந்த சூஃபியா கான்செப்டே தோன்றுது. அதனால தான் அந்த ஏரியாவில் உள்ளவங்க அதிகமாக இபாதத்துகள் செய்யக்கூடியவர்களாகவும் அதிகமாக துறவரத்திலும் காணப்பட்டார்கள் என்பதாக ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. அதனால தான் அந்த நேரத்தில் ஒரு சின்ன ஒரு வாசகம் ஒன்று அரபுல சொல்லப்படும். எப்படின்னு சொன்னால், ஃபிக்ஹுன் கூஃபி வ இபாதத்துன் பஸரி,
பசரியா, அதாவது கூஃபா என்ற பகுதியில வந்து முழுக்க முழுக்க மார்க்க சட்டங்களை பேசுவார்கள். ஆனால் பசராவுல தான் என்ன செய்வாங்கன்னு சொல்லி கேட்டால், பசராவுல தான் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்டால், இவர்கள் முற்றிலும் துறவரத்துல பேத்து சேர்ந்து கொள்வார்கள். இதுதான் இவருடைய ஆரம்ப தோற்றமும் இவர்களுடைய பெயர் வந்ததற்கான காரணம் போன்ற விஷயங்களை நாங்க பார்க்கிறோம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்கள்ல இவர்களுடைய சிந்தனைகள் எப்படி, இவர்களுடைய கொள்கை கோட்பாடுகளை எங்கிருந்து எடுத்தாங்க, இவர்களால் என்னென்ன தாக்கங்கள் விளைவுகள் போன்ற விடயங்கள் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி